320 நாள் உள்ளே இருந்திருக்காரு. 320 டேஸ் ஃபார் 420 செயல். கரெக்டுங்களா? 420 சம்மந்தப்பட்ட செயல்களை செய்தீர்கள். 320 நாளாக நீங்கள் இது வரைக்கும் சிறையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பிற நாடுகள் தயாரிக்கக்கூடிய மருந்தை ஒரு அவசர கதி நிலை இருக்கும் பொழுது அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதோடைய பக்க விளைவுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதை இந்திய அரசாங்கம் அதை முழுமையாக செய்து அதற்கு பிறகு மக்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் கோவிஷீல்டோ கோவிடோ அந்த ஊசிலாம் போடாமல் சித்த மருத்துவத்திட்ட போயிட்டு மருத்துவம் எடுத்துக்கொண்ட நபர்கள் எத்தனை பேர் சரியாக இருக்காங்க. அன்றைக்கு எலுமிச்சை சாறையும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்ச நபர்கள்லாம் எத்தனை பேர் ரெக்கவரி ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வழிவகை எப்பயுமே நம்ம இயற்கை சார்ந்து மண் சார்ந்து போகணும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தெரியாது. அவர்கள் கேட்டாக்கா நான் விவசாயம் வாங்க டென்ட்டாக கொடைக்கானலாக இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் மக்கள் இன்றைக்கி ஓய்வு எடுப்பதற்காக அங்கே போய் கும்பிடுறாங்க. முதல்வர் முதற்கொண்டு அங்கே போராடும் பொழுது மக்கள் தன்னிச்சையாக அங்கே போக தான் செய்வாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மேலும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தாமல் அது நீங்கள் இ பாஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால அதை வச்சு ஒரு பெரிய ஒரு வணிகமாக ஒரு சம்பாத்தியமாக மாற்றாமல் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கஜினி முகமது 18 முறை தான் தோல்வி பெற்றார் என்ற ஒரு வரலாறு இருக்கு. படையெடுத்தார், அதை சொல்லுங்க, ஒரு முயற்சி எடுத்தார், படையெடுத்து தோல்வினார்னு ஒரு வரலாறு இருக்கு. 36வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இவர் 36 தடவை ட்ரை பண்ணியும் தோல்வியில் தான் இருக்கார். என்ன காரணம்? இதனால் இவருக்கு காவல் நீட்டிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. 320 நாள் உள்ளே இருந்திருக்காரு. 320 டேஸ் ஃபார் 420 செயல். கரெக்டுங்களா? 420 சம்மந்தப்பட்ட செயல்களை செய்தீர்கள். 320 நாளாக நீங்கள் இது வரைக்கும் சிறையில் இருக்கிறீர்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி ஈடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. தொடர்ச்சியாக அங்கே இருந்து கொண்டு ஈடி தரப்பில் இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் அமைச்சர் கிடையாதானால் எம்எல்ஏ. ரெண்டாவது, இவர்களுக்கு அதிகமான பலம் இருக்கிறது சாட்சியங்களை கலைப்பதற்கும். அதை தாண்டி இதை வெளியில் விட்டாக்கா அவர் மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக வாங்கின விஷயத்தில் ஊழல் செஞ்சுருக்காருன்ற அடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது. அப்போ வெளியில் ஒட்டுமொத்தமாக சாட்சியங்களை கலைப்பார். ரெண்டாவது, இங்கே உள்ள இவ்வளோ நாள் இருந்தும் கூட கிட்டத்தட்ட 10 மாதமும் உள்ளே உட்காந்து கூட நீங்கள் ஈடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா யார் கொடுத்த சப்போர்ட்டு, எதன் மீது உங்களுக்கு இவ்வளோ ஆணவ திமிரோடு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலனாக்கா இதற்கு திமுக பண்ணுற சப்போர்ட் தான். அதுதான் நம்ம அண்ணாமலைகிட்ட சொல்கிறோம். திகாருக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள், அப்போது தான் இதுக்கு முடிவு கிடைக்கும். கோவிஷீல்டால் ரத்த உறைவு, ரத்த தட்டுகள் குறைவு போன்ற பக்க விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனம்னா ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமே சொல்லியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதான் சொன்னேன் இல்லையா, ஒரு அரசாங்கம் எதை முதலில் கவனிக்கணுமோ அதை கவனிக்க தவறி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் ஒரு பிற நாடுகள் தயாரிக்கக்கூடிய மருந்தை ஒரு அவசர கதி நிலை இருக்கும் பொழுது அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதோடைய பக்க விளைவுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதை இந்திய அரசாங்கம் அதை முழுமையாக செய்து அதற்கு பிறகு மக்களை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாக்கா இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறாங்க அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனி சொன்ன உறுதிப்பட்ட தகவல் என்ன சொல்லியிருக்காங்க? ரத்த குறைவு, ரத்த தட்டுகள் குறைவு. ரத்தத்தை உறைய வைக்குமா? அது ரத்தத்தை உறைய வைக்கும், ரத்த தட்டுகளை குறைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற பிரச்சனையை நீங்கள் சரி செய்வதற்கு நீங்கள் என்ன சொல்லணும், நம்மளுடைய சரி இந்தியா அலோவ் பண்ணால் கூட தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுடைய ஊருக்குன்னு நம்மளுடைய மண்ணுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இங்கே சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சித்தர்கள் எழுதி வச்ச மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சைனாலேயே இந்த போதி தர்மன்னு 7ஆம் அறிவு படம் வந்ததுக்கு பிறகு தானே அப்படி ஒரு நபர் இருந்தான்றதே பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எப்படி இங்கேருந்து சைனாவுக்கு சென்று அங்கே எல்லாத்துக்கும் மருத்துவத்தில் கைதேர்ந்த நபராக திகழ்ந்தான்றதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து தமிழ்நாடு. இங்கே அதிகமான மூலிகை பிரதேசம். இங்கே ஒவ்வொருத்துக்கும் இப்போ கூட நீங்கள் பாருங்களேன், கால் மூட்டு வலிக்குனாக்கா முடக்கத்தான் சாப்பிடுன்றாங்க, சளினாக்கா தூதுவளை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, கீழாநெல்லி சாப்பிடுன்றாங்க, இந்த கரும்பு சாரை குடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உணவு மூலமே சரி செய்வது எப்படின்றது இங்கே நமக்கு தான் இது தெரியும். நம்மக்கிட்ட தான் கற்றுக்கிட்டு போய் உலக நாடுகள் முழுக்க இந்த அளவுக்கு செஞ்சுக்கணும் பொழுது இங்கே இருக்க சித்த மருத்துவத்தை வைத்து சித்த மருத்துவத்தை ஊக்குவித்து இந்த மலைகளையும் காடுகளையும் இயற்கை வளங்களையும் அழிக்காமல் அப்படியே விட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கு எந்த பிரச்சனையும் எந்த மாதிரி நோய் வந்தாலும் முதல்ல இதை நம்மளை தாக்காது. இங்கே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம், இந்த மருத்துவ முறை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. தமிழன் தானே ஃபஸ்ட்டு பழைய சோறு கண்டுபிடிச்சான்.
சோத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அது கூட வந்து சின்ன வெங்காயத்தை தொட்டுட்டு சாப்பிட்ற முறையை கண்டுபிடித்தவன் தமிழன். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது. இன்றைக்கி வந்து அதை வந்து மார்னிங் ரைஸ் வாட்டர்னு சொல்லி பாட்டிலில் அடைச்சி பல டாலர்களுக்கு வெளிநாடுகள் விற்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து இவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்ட்டு. இப்போது இயல்பாகவே நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நம்மளை என்ன செஞ்சுக்கோன்னா, இதை பற்றி நம்மளுடைய வரலாறை பற்றி தெரிந்த நபர்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்காது. கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்திய பயனாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை எப்படி நம்ம பக்குவப்படுத்தணும்? இதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனம் வந்து பாதிப்பட்டிருப்பாங்க. அவங்க எப்படி அவங்களை பக்குவப்படுத்துறது? ரத்த உறைவு ஏற்படுதுன்றாங்க. அப்போ ரத்த உறைவு ஏற்படாமல் ரத்த ஓட்டம் அதிகமாக போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ளோவாக போகக்கூடிய உணவு முறை என்ன மாதிரியானது? இம்யூனிட்டியை வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் தான் வந்து டேக் ஏ ஆப்பிள் டோன்ட் கோ டு டாக்டர்னு சொல்கிறாங்கல்ல, அதை விட சிறந்தது வந்து நெல்லிக்கனி. பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொய்யாக்கள், பழங்கள்லேயே சிறந்ததாக கொய்யாக்கள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த உணவையை வச்சே மறுபடியும் இதை சரி செய்யக்கூடிய வழிவகை எத்தனையோ இருக்குது. ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கான், ஹெச்ஐவிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது இன்றைக்கி அவர்கள் இப்போ டாக்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட் 2 வருஷத்தில் இறந்துருவார்னு சொல்கிறாங்கனாக்கா, அதற்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. மூலிகை நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி கல் இருக்கு இல்லையா, அந்த பழங்களை உட்கொண்டால் வந்து கேன்சர் வந்து 2 வருஷம் தான் அவங்க சர்வே பீரியட்னு சொன்னால் கூட அது 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ வழிவகை இருக்குது இல்லையா. ஸோ பதட்டப்பட வேண்டாம். உணவை வைத்து உடற்பயிற்சியை வைத்து நம்ம சரி செய்யக்கூடிய வேலையை நம்ம தான் செய்யணும். எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையுமே ஒரு செய்தி கொண்டு வரப்பட்டதுன்னா அது கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் மக்கள். உடனே அப்பா ஐயோ நம்மளை தற்காத்து கொள்ளணும், உயிரை தற்காத்து கொள்ளணும், அந்த மனநிலை இருக்குல்ல. உங்களுக்கு மரணம் இருந்தால் வரும், கரெக்டுங்களா? அதற்காக இப்படியெல்லாம் ஒரு பதட்டப்பட்டு சில விஷயங்களை செய்வதிலிருந்து இயற்கையான விஷயங்களை தற்காத்து கொண்டு நீங்கள் கோவிடோ அந்த ஊசியெல்லாம் போடாமல் சித்த மருத்துவத்திட்ட போயிட்டு மருந்து எடுத்துக்கொண்ட நபர்கள் எத்தனை பேர் சரியாயிருக்காங்க. அன்றைக்கு வந்து எலுமிச்சை சாறையும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்த நபர்கள்லாம் எத்தனை பேர் ரெக்கவரி ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வழிவகை எப்பயுமே நம்ம இயற்கை சார்ந்து மண் சார்ந்து போகணும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தெரியாது. அவர்கள் கேட்டாக்கா நான் விவசாயின்னு வாங்க, டெல்டாக்காரன் வாங்க, ஆனால் ஷூவை போட்டுட்டு காங்கிரீட் போட்டு தான் வயக்காட்டில் இறங்குவாங்க. அதனால் அவங்க சொல்வது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா இது தனிப்பட்ட முறையான பிரச்சனை. உங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுச்சுனாக்கா உடனே அரசாங்கம் வந்து உடனே உங்களுக்கு பணம் தள்ளி கொடுத்து உங்களை ஓகன் பார்த்துக்க போகிறதில்ல. நம்ம தான் பார்த்துக்கணும். ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு கட்டாயம் இ-பாஸ் தேவைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. என்ன காரணம் சார்? என்ன காரணம் தெரியல. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா அதிகமான க்ரௌடு கூடுறாங்க. ஸோ சில விஷயத்தை வந்து ஒரு முறைப்படுத்துதலுக்காக வந்து இ-பாஸ் கொண்டு வரணும். ஆனால் கொண்டு வாங்க, நல்ல விஷயம். ஆனால் இ-பாஸுக்காக அந்த போன முறை இருந்த மாதிரியான அந்த கொரோனா பீரியடில் இருந்த மாதிரியான கட்டுப்பாடுகளோ அதிகமான டிமாண்டோ அதை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை செய்யக்கூடிய அதிகாரிகளோ இருந்தாங்கன்னா அதை தடை செய்வதற்கான வழியை அரசாங்கம் மேற்கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கொடைக்கானலாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், மக்கள் இன்றைக்கி வந்து ஓய்வு எடுப்பதற்காக அங்கே போய் கும்பிடுறாங்க. முதல்வர் முதற்கொண்டு அங்கே போராடினும் பொழுது மக்கள் வந்து தன்னிச்சையாக அங்கே போக தான் செய்வாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மேலும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தாமல் அது ஒரு நீங்கள் வந்து இ-பாஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால வந்து அதை வச்சு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வணிகமாக ஒரு சம்பாத்தியமாக மாற்றாமல் என்ன முறைப்படுத்தணுமோ அரசாங்கம் அதை முறைப்படுத்தணும். இந்த நேரத்தில் இ-பாஸ் தேவையில்லையா அப்படின்றத நம்ம விமர்சிக்கிறதுக்கான வழிவகை இல்லை. ஏன்னா சொன்னது நீதிமன்றம். ஆனால் அதற்கு என்ன முன்னெடுப்பு செய்யணுன்ற விஷயத்தை வந்து அரசாங்கம் துரிந்து கவனித்து இந்த வாகன போக்குவரத்தை தவிர்ப்பதற்காக இருக்கட்டும், அல்லது அங்கேருந்து நோய் தொற்றுகள் அதிகமாக ஏதாவது என்ன சொல்கிறாங்க ஒரே இடத்துல மொத்த மக்களும் ஒரு இடத்துல கூடுவதால் வந்து ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படும்ன்ற அச்சம் இருந்துச்சுனாக்கா அதற்கு மருத்துவ குழுவை போட்டு அங்கே மருத்துவ முகாம்களை அமைச்சு சில விஷயங்களை மேற்கொள்வது வந்து அரசாங்கம் செய்யணும். இப்போ வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவோம், போலீஸ், மீடியா, டிஎன்யூபின்னு சொல்லிட்டு பல ஸ்டிக்கர் அது நம்ம துறை சார்ந்து ஒட்டப்படுது இல்லையா, இதை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு. ஆமாம், இன்னையோட முடிஞ்சு போச்சு அவகாசம். நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா காவல்துறை உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஏன் அதை மெயினாக தடுக்கிறாங்கனாக்கா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போலீஸில் வேலை செய்வார். அவர் புள்ள, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அத்தனை பேரும் அவன் வண்டியில் போலீஸ்னு ஓட்டியிருப்பான், கரெக்டுங்களா? ரெண்டாவது இவன் வந்து ஏதாவது குற்றச்செயலை செஞ்சுட்டு போலீஸுன்னு சொல்லிட்டு போகிறது. ப்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியெல்லாம் வந்து மீடியான்றதை போடுவது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் மீடியான்னு போட்டுக்கிறான். யார் வேணாலும் மீடியா, ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்கிறது. அவன் ப்ரெஸ்ஸுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்கள் ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாள் ப்ரெஸ்ஸுன்னு போட்டால் பரவாயில்ல, இவன் சம்மந்தம் இல்லாத ஆள் யாரா வேலை செஞ்சால் ஒன்று விட்டு அண்ணன் சித்தப்பா யாராவது வேலை செய்கிறான்ட்டு இவன் ப்ரெஸ்ஸுன்னு போட்டுக்கிறது. போலீஸ் ஏதாவது வந்து இவன் ஹெல்மெட் போடாமல் வரான், ஏதாவது செய்கிறானாக்கா சார் நான் ப்ரெஸ்ஸு சார்னு சொல்லிக்க வேண்டியது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ அதை தாண்டி வந்து அதிகமான குற்ற சம்பவங்கள் நடக்குது இல்லையா.
கொலையாக இருக்கட்டும் அல்லது வந்து வழிப்பறியாக இருக்கட்டும், இந்த போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது இவர்களே வந்து ப்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு போகிறதும் மீடியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகும்போது காவல்துறைக்கு அவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சிரமம் ஏற்படுது. அப்போது இது வந்து இன்றைக்கி எதோ புதுசாலாம் வரல, பிற நாடுகளில் இருக்குது. யாரும் இப்போது இப்போ நம்ம ரியல் ஒன் மீடியாவுக்குன்னு ஒரு கார் இருக்கும், அவர்கள் இந்த மீடியாவை சார்ந்து அந்த மீடியா உள்ள நபர்கள் வந்து பயன்படுத்தலாமே தவிர அதை தாண்டி பிற நபர்கள் எல்லாரும் தனிப்பட்ட வாகனங்களில் பயன்படுத்த முடியாது. இப்போது சேட்டலைட் சேனல் இருக்குது, ஒரு நெட்வொர்க் சேனல் இருக்குன்னா அந்த நெட்வொர்க் சேனலுக்குன்னு அந்த ஆஃபீஸோட வண்டி இருக்குல்ல. இப்போ டிடி பொதுகை எடுத்துங்களேன், பொதுகை டிவி இருக்குன்னா அந்த அதுக்குன்னு சொல்லி ஒரு சேனலுக்குன்னு வண்டி இருக்கும், அவங்க மீடியான்னு போட்டு போகலாமே தவிர அதை தவிர்த்து தனியார் யாருமே போடக்கூடாது. டிஎன்இபின்னு போகிறதா இருக்கட்டும், ப்ரெஸ்ஸுன்னு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் போட வேணாம். இது நல்ல ஒரு முன்னெடுப்புன்னு பார்க்குறேன் நான். இதை வச்சு குற்ற சம்பவங்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி அதனால தான் குற்ற சம்பவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா பெரிய கேள்விக்குறி இல்லையா? இதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா தமிழ்நாட்டில் எவ்வளோ குற்ற சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஒருவேளை இது மூலமாவது ஏதோ ஒரு நல்லது நடந்துச்சுனாக்கா ரைட்டு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதமைக்கு மிக நன்றி சார். நன்றி ஹரிஹரன்.